கிறிஸ்தின் சமாதானம் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. பீஸ் பி வித் யூ my dear brothers and sisters in Christ. மறுபடியுமாக இந்த ஊரடங்கு சட்டம் போட்டதுனால வீடியோ வழியாக சந்திக்க ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்ததுக்காக இயேசுக்கு நன்றி. One more time, because of this MCO, God allows us to meet in this video session. All glory belong to Lord Jesus. Our God is Almighty God, good God, wonderful God, true living God. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள தேவன், உயிருள்ள தேவன், மகா பெரிய பரிசுத்தர். நான் எப்போதும் போன வருஷம் 1வது மாதம் 1வது வீடியோவிலேருந்து இன்னி வரைக்கும் நான் அதான் சொல்லிகிட்ருக்கேன். சாத்தான் வந்து நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை பிரிக்கிறான். The devil from last year, from the first video until today, I am telling the devil is separating us from God. So be alert, pray, read the word of God, bring yourself more closer to God, put yourself right with God. ஆண்டவரோட இன்னும் ஆழமாக போங்க, இறை வார்த்தை படிங்க, ஜெபிங்க, உங்கள் உறவை இயேசு கூட சரிப்படுத்துங்க. இல்லைன்னா அந்த டெம்டேஷன், தேவல் கொடுக்குற டெம்டேஷனில் நம்ம விசுவாசத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோதிக்கிறான், சாத்தான் சோதிக்கிறான். அந்த சோதனையில் உன் விசுவாசத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போதும் என்ன நடந்தாலும், நீ சுற்றி என்ன நடந்தாலும் ஜெபிங்க. whatever happen, no matter of the situation, circumstances, pray, always pray, put yourself right with God. ஆண்டவரோடு உன் உறவை சரியாக வை. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கி நான் உங்களோட பேச எடுத்துக்கிட்ட நற்செய்தி வந்து ஜெரமியா அதிகாரம் 17 வசனம் 1-13. Today I want to share with you all Jeremiah chapter 17 verse 1 to 13. ஜெரமியா அதிகாரம் 17 வசனம் 1-13 வரைக்கும். இந்த வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா இந்த வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவரோட தண்டனை, the punishment, you will learn here the punishment, God's punishment toward those who sin against God. ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்கிறவங்களோட தண்டனை, எப்படிப்பட்ட தண்டனை நம்ம இங்கே படிக்கிறோம். ஆண்டவர் அந்த எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்குறாரு சொல்லி நம்ம படிக்கிறோம். இதில் நம்ம நிறைய விஷயம் நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆமென், நிறைய விஷயம் நம்ம தெரிந்து கொள்ளணும். உன் பாவங்கள் இரும்பு அச்சாணியனால் எழுதப்பட்டிருக்கு உன் இருதயத்தில்னு சொல்கிற ஆண்டவர். your sins, God said, your sins of the people are written in iron pen engraved in your heart. உன் இருதயத்தில் எழுதப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம செய்கிற பாவம் நம்ம இருதயத்தில் எழுதப்பட்டுச்சு. ஆமென், இருதயத்தில் எழுதப்பட்டுச்சுன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. and each and every time you pray, your sins are always at the corner of the altar. நீ ப்ரே பண்ணுற, நீ ஜெபிக்கிற இடத்துல உன்னோட ஆல்டருக்கு பக்கத்துலேயே கார்னரில் உன் பாவங்கள் தொங்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. உன் பாவங்கள் அந்த இடத்துல இருக்குது, உன் ஆல்டர் பக்கத்தில் இருக்குது. ஆமென். உங்கள் வீட்டில் ஆல்டர் இருக்கா? நீ ஜெபிக்கும் போது அந்த ஆல்டர் பக்கத்தில் கார்னரில் உன் பாவங்கள் எல்லாம் சேமிக்கப்பட்டிருக்கு. your sins are at the corner of your altar. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் you must know your sins only will be forgiven when your heart are given to Lord Jesus our God. ஆமென். உன்னோட பாவங்கள் வந்து கழுவப்படுதா, மறைக்கப்படுதா, அது இயேசு கிறிஸ்து ஆண்டவர்கிட்ட உன் இதயத்தை கொடுத்தாதான். only when you give your heart to Lord Jesus, அப்போ தான் அந்த பாவங்கள் கழுவப்படும். ஆமென், அந்த பாவங்கள் கழுவப்படும். your sins will be forgiven and washed with the precious blood of Lord Jesus when you give your heart to Lord Jesus. இயேசு கிறிஸ்து ஆண்டவர்கிட்ட இதயத்தை கொடுத்தாதான் இதெல்லாம் நடக்கும். இல்லைனா நீங்கள் ஒரு பயத்தோடு, ஒரு மரண பயத்தோடு இருக்கணும். you will have the fear of death all the time. ஒரு மரண பயத்தோடு நீ இருக்கணும். இயேசு உன்னோடு இருந்தார்னா அந்த மரண பயம் உனக்கு கிடையாது. Amen. When Lord Jesus is with you, He is in your heart, there will be no fear of death. Amen. Hallelujah. Hallelujah. God said He will condemn those who put their trust
இன் ஹியூமன் பீயிங்ஸ். ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஐயோ கேடு, நீ மனிதன் மேலே நம்பிக்கை வச்சு நீ நடந்தனா உனக்கு ஐயோ கேடுன்னு சொல்லிட்டார். ஆண்டவர் வில் condemn you, God will condemn you. மனிதனை நம்பி நடந்தால் God will condemn you. ஆமென், அல்லேலூயா. இதே ஆண்டவர் சொன்னார், they are very difficult. God said it's very difficult to understand human heart because they are always uncertain and doubtful. ஆண்டவர் சொன்னார், மனித இருதயத்தை புரிந்து கொள்ள ரொம்ப கஷ்டம். மனித இருதயத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவன் என்றைக்குமே தெளிவான முடிவு எடுக்க மாட்டாங்க, சந்தேகத்தோடு இருப்பாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க விடுதலை பெற்றுட்டாங்கன்னா இன்றைக்கி ஒரு கஷ்டத்தில் இயேசுகிட்ட வரும். இயேசு உனக்கு விடுதலை கொடுத்தோன்னே என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஒரிஜினல் கலரை காட்டுறாங்க. ஆஃப்டர் they settle the problem, humans they come to Lord Jesus with a problem. Once the problem is settled, they will show back their color until they have the next problem, then they will look for Lord Jesus. That's why God said human heart is very hard to understand. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மனித இருதயத்தை ரொம்ப கஷ்டம் புரிந்து கொள்ள. ஒரு வாட்டி நீ கஷ்டத்துலேருந்து வெளியாயிட்டியா, இயேசு தான் உன் கஷ்டத்துலேருந்து விடுதலை கொடுத்தாரா, அதன் பிரகாரம் நீங்கள் இயேசு கூட உருவில் கரெக்டாக இருக்கணும். when you are delivered from your problem or your disease or whatever, you must put yourself right with God. That's the purpose God deliver you. அதனால தான் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுறார். It's not after God save you, you go on your own way. No, it's not such thing. God save you because God wants you. God love you. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறதுனால உன்னை காப்பாற்றினார். இன்றைக்கி உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா பெசாமல் இருக்கீங்க. ஆசீர்வாதம்ன்ட்டு அதை சொல்ல மாட்டேங்க, ஆண்டவர் என்னை இப்படி ஆசீர்வதிச்சாரு, ஆண்டவர் எனக்கு இது கொடுத்தாரு. ஏன்னா ஆண்டவர் கொடுத்தாருன்ற வார்த்தையை நம்ம வாயில் வரமாட்டேது. When God bless you, you keep silent. You don't want to mention that God bless me with this, I got this because of God, by God's grace I got. We don't want to say, be silent. But if someone else have been blessed above us, நம்மளுக்கு மேலே யாருக்காச்சும் ஆண்டவர் கூட ஆசீர்வாதம் கொடுத்துட்டாருன்னா we start to complain. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், அவங்க என்ன பெருசாக செஞ்சுட்டாங்க, எங்களோட அவங்க என்ன பெருசாக செஞ்சுட்டாங்க, எங்களோட அவங்களுக்கு என்ன கூட விசுவாசம், அவங்களுக்கு எப்படி ஆண்டவர் இந்த ஆசீர்வாதம் கொடுத்தாரு. We ask question, how come God bless them more than me? I am long time with God, I got more higher faith than them, I am doing more things to the church, how can God bless them? We ask questions if people got blessed more than us. And that's why God said human heart is very hard to understand. And you must keep yourself right with God. Be humble, be patient. Amen, hallelujah. When I tell them to be patient, wait, they get angry. When I correct them, they get angry. நான் சொல்கிறேன், பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்க, ஆண்டவர் செய்வார். பொறுமையாக இருங்கன்னா அவங்களுக்கு கோவம் வருது. அவங்க தப்பு செய்யும்போது நம்ம சரிப்படுத்தினா அவங்களுக்கு கோவம் வருது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி உங்களோட ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களோட ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். ஐ எம் ப்ரேயிங் டு காட் ஃபார் யுவர் பிளெஸ்ஸிங். I ask God to deliver you from your problem, whatever problem, financial. I ask God to bless you. So என் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். When God heard our prayer and God bless you, உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்த பிறகு நான் என்ன சொல்கிறேன், we don't want you to live a reckless life. ஒரு அலட்சியமான வாழ்க்கை நீங்கள் வாழாதீங்கன்னு சொல்லி உங்களை நம்ம கரெக்ட் பண்ணுறோம். ஒரு அலட்சியமான வாழ்க்கை வாழாத. எஸ், God bless you, God is with you, the Lord Holy Spirit is with you, angels are guiding you, and all these things is happening in your life because of the prayers. Don't live a reckless life. Don't think everything God will come after you and bless you with good and bad things what you are doing. Don't live a reckless life. சும்மா ஒரு அனாவசியமான அலட்சியமான வாழ்க்கை வாழாதீங்க. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை வீணாக்காதீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கார். God is always observing you. God is looking at you. And God is seeing what you are doing with the blessing. Blessing is a test. Always I tell you all, blessing is a test. God tests you. உன் ஆசீர்வாதம் ஆண்டவர் உன்னை பரிசோதிக்கிறதுக்கு தான் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் உன்னை சோதிக்கிறார். உன் ஆசீர்வாதம் மூலியமாக ஆண்டவர் உன்னை சோதிக்கிறார். நான் எப்போதும் சொல்கிறேன்,
என்னோடய sermonலலாம் நான் இதான் சொல்கிறேன், காட் இஸ் டெஸ்டிங் யூ. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி இதுதான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நடந்தோடனே, நீ குணமானோடனே, சுகமானோடனே, உனக்கு எல்லாம் கிடச்சோடனே, டோன்ட் கோ ஆண்டவருக்கு எதிராக காரியங்கள் செய்யாத. when you have been blessed, you have received everything, you have been delivered, don't rebel against God. Amen. Hallelujah. Don't begin to rebel against God and show off your ego. இன்னைக்கு உங்கள் ஈகோ தான். Amen. And don't become disobedient. Amen. Hallelujah. And don't ask questions. Amen. When we correct you, don't ask questions. And நீங்கள் வந்து உங்களை எல்லாம் வெளியானோன்னு எல்லாம் பிரச்சனை நீ தப்பிச்சோன்னே நீ உன்னோட ஈகோ போய் ஆண்டவர்கிட்ட காட்டாத. உன்னோட ஈகோ போய் காட்டாத, கேள்வி கேட்காத, கீழ்ப்படிந்து வாழ், கேள்வி கேட்காத. ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து கேள்வி கேட்குறாங்க. கேள்வினா என்ன மாதிரி கேள்வினா, lot of people now asking questions. Once they are delivered, they know how to pray. We have teach them how to pray. We teach them how to meditate the word of God. We teach them how to read the Bible. நம்ம கற்றுக் கொடுக்குறோம் அவங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும், எப்படி இறை வார்த்தையை படிக்கணும், எப்படி வார்த்தை தியானம் செய்யணும், எல்லாம் கொஞ்சம் பழகணுன்னு பழகி கொடுத்தவங்கள்ட்டே கேள்வி கேட்குறது. They ask question those who teach them. I teach them, they ask me question. How you know I have no faith? How you know I am not praying? How you know I am not fasting? இதெல்லாம் நீங்கள் என்ன கேள்வி. You don't ask me questions because I pray for you. I know what is happening. Amen. Hallelujah. நீங்கள் வந்து என்னை வந்து கேள்வி கேட்காதீங்க. And then don't try to show rebel to God, because when you become a rebellion, a disobedient child, I have to answer God because I am praying for your blessing. நான் வந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களை ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் என்ன காரியம் நீங்கள் தப்பாக செஞ்சாலும் அதுக்கு நான் தான் ஆண்டவர்கிட்ட பதில் சொல்லணும். உங்கள் ஆசீர்வாதம் நீங்கள் இழந்தால் கூட நான் தான் ஆண்டவருக்கு பதில் சொல்லணும். உங்கள் ஆசீர்வாதத்தை நீ இழக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பாதுகாத்து கொள்ளுவோம். உன் ஆசீர்வாதத்தை நீ இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போ ஏன் உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது? ஏன் புரியல? யூ ட்ரை டு பி ஒபீடியன்ட் வித் காட். நாங்கள் என்ன சொல்கிறோம்? கஷ்டப்பட்டு உன்னை வேலை செய்ய சொல்லி ஜெபி, இறை வார்த்தையை படி, இயேசு கூட ஒழுங்காக இது சரியான வழியில் இயேசு கூட. வி ஜஸ்ட் ஆஸ்க் யூ டு ப்ரே and put yourself right with God and submit yourself with God. Submit yourself to God so that God can bless you more. இன்னும் ஆண்டவர் உன்னை அதிகளவு ஆசீர்வதிக்க ஆண்டவர்கிட்ட உன்னை கொண்டு போய் கொடு. ஏன் கொடுக்க மாட்டீங்க? என்ன காரணம்? Because once you trust, when you have come out from your problem, you lack of trust already. There's no faith. நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட சொந்த உழைப்பினால், உங்களோட சொந்த காரியங்களால் நீங்கள் எல்லாம் விடுதலை பெற்றீங்கன்னு. நீ ஆண்டவர்கிட்ட உன்னை ஒப்பு கொடுக்காத வரைக்கும் உனக்கு உண்மையான விடுதலை கிடையாது. You think that you come out of all your problem because of your own effort, which is not true. Your mind is manipulating you to think like that. உங்களோட சிந்தனை வந்து உங்களை அந்த மாதிரி மாற்றுது உங்கள் சிந்தனை. Your mind is manipulating you to think that you have delivered from your problem because of your own effort, and the mind is guiding you to live a reckless life. உங்கள் சிந்தனை வந்து உன்னோட சொந்த உழைப்பினால, உன்னோட சொந்த ஜபத்தினால நீ விடுதலை பெற்றேன்னு சொல்லி உன் சிந்தனை உன்னை கொண்டு போகுது. உன் சிந்தனை அப்படி உன்னை கொண்டு போகிறனால நீ அலட்சியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உன்னை அலட்சியமான வாழ்க்கைக்கு உங்கள் சிந்தனை உங்களை கொண்டு போகுது. ஆமென். அல்லேலூயா. அப்படி கொண்டு போனுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல நீங்கள் இயேசு வச்சுருக்கீங்க? Where is the place for God in your heart? If you think that you do everything by your own effort, you come out from everything by your own effort, now where is the place for God in your life, in your heart? உங்கள் இருதயத்தில் ஆண்டவருக்கு எந்த இடத்துல இடம் கொடுத்துருக்கீங்க? If you never trust that God deliver you, if you never believe, if you never have hope, if you never have faith, where is God in your life? இப்போ உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் காரியம் நடக்குது. எப்படி நடக்குது? உங்கள் ஓன் எஃபர்ட்டா? Don't think that God don't know whatever you are doing. Whatever you are doing, you have to learn many things. You have to think
about your relationship between you and God. நிறைய காரியம் நம்ம பழக வேண்டியது இருக்குது. நிறைய இடத்துல நம்ம யோசிக்கணும், எனக்கும் இயேசுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குது. how is my relationship with God? Amen. Hallelujah. When people correct you, you have to think. Don't get angry. You have to think. இன்றைக்கி நாங்கள் உங்களை சரிப்படுத்தும் போது, உங்களை சரிப்படுத்தி ஆண்டவரோட உறவு உங்களை சரியாக வைக்கும்போது கோவப்படாதீங்க. யார் வேணாலும் உங்களை சரிப்படுத்தலாம். கோவப்படாதீங்க. யோசிங்க. பைபிளில் போட்டிருக்கு, கோவப்படுறவங்க யோசிக்க மாட்டாங்கன்னு. Those people who get angry, they don't think. That's what the Bible says. And those people who get angry are stupid. அப்படின்னு பைபிளில் போட்டு முட்டாளுங்களுக்கு தான் கோபம் வரும். முட்டாளுங்க தான் யோசிக்காமல் வார்த்தை விடுவாங்க, யோசிக்காமல் பேசுவாங்க, யோசிக்காமல் கேள்வி கேட்பாங்க. நீங்கள் யோசிங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சிந்தனை கொடுத்துருக்காரு. நீங்கள் யோசிங்க. Don't think that you are irritating us. Yes, you are irritating us. You are irritating the people who try to help you, who try to save you, who try to put you yourself right with God. You are irritating them. But don't forget, God is watching. நீங்கள் எங்களை வெறுப்பேற்றி நாங்கள் உங்களை திருத்துறோம், உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம், எல்லாம் சொல்கிறோம். நீங்கள் எங்களை வெறுப்பேற்றுறதுனால நீங்கள் நினைக்கிறீங்க எங்களை வெறுப்பேற்றுறதுனால நாங்கள் கோவப்படுறோம், உங்களுக்கு சந்தோஷம். எங்களை வெறுப்பேற்றி உங்களுக்கு சந்தோஷம்னா, ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்துருக்காரு. அதே உங்களுக்கு தெரியல. ஆண்டவர் உங்களை பார்த்துருக்காரு. எவ்ரி ஆக்ஷன்ஸ் தேர்ஸ் அ ரியாக்ஷன். நீ செய்கிற காரியங்களுக்கெல்லாம் பதிலடி வரும். அந்த பதிலடி வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். வாட் யூ saw you reap. நீ என்ன நட்டு வைக்கிறியோ அதுதான் உனக்கு முளைக்கும். நீ என்ன கெடுதலாக நினைக்கிறியோ, நீ என்ன இரிட்டேட் பண்ணுறியோ, அது மறுபடியும் வேறு விதமாக உனக்கு வரும். அது உனக்கு வரக்கூடாது. நீ நல்லா இருக்கணும், இயேசுவோட உறவில் நீ நல்லா இருக்கணும், நீ ஆசீர்வாதத்தோடு இருக்கணும், நீ வளரணும். உன் ஆசீர்வாதம் இன்னும் வளரணும்னு சொல்லி தான் நம்ம கற்றுக் கொடுக்கும். நம்ம சொல்கிறோம், நம்மளுக்கும் கோபம் வரும் தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ கோவப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஆண்டவர் பார்த்துக்கிறேன்னு சொன்னார்னா அது வேறு மாதிரி. நான் உங்களுக்கு மறுபடியும் எல்லாருக்கும் சொல்கிறேன். God said, do not take revenge. Yes, sometimes we also get angry. But God said, don't get angry, don't take revenge. Let me take care of this. Let me take revenge. But God's revenge is different. Okay? Be very careful. Don't fall into God's curse. And no one can save you. Always remember, what God closed, no one can open. What God opened, no one can close. எப்போதும் அது ஞாபகத்தில் வச்சுங்க. ஆண்டவரோட சாபத்துக்கு ஆளாயிராதீங்க. ஆண்டவரோட சாபத்தில் விழுந்தீங்கன்னா உங்களுக்கு விடுதலை கிடையாது. ஆண்டவர் திறந்தார்னா யாருனாலையும் மூட முடியாது. ஆண்டவர் மூடினார்னா யாருனாலையும் திறக்க முடியாது. ஸோ ஆல்வேஸ் ப்ரே ஆல்வேஸ் and read the word of God, meditate the word of God, be with God. Even though we never meet, but our spirits are there. We meet in spirit, so God is with us. God bless you. And this is sermon. Now I'm going to teach you. I'm going for teaching. Amen. Hallelujah. Okay. Today's teaching. Today is 6th June 2021. Okay, what we going to learn here? I'm going to ask you a question. Who should you trust? யாரை நீங்கள் நம்பணும்? இன்னைக்கு உள்ள டீச்சிங் படிப்பு நம்ம பழக போகிறோம். என்ன பழக போகிறோம்? என்னோடய கேள்வி என்னென்னா, நீங்கள் யாரை நம்பணும்? Who do you going to trust? யாரை நீங்கள் நம்ப போகிறீங்க? ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கி நான் கேட்குறதுனால என்ன சொல்லுவீங்க? ஆண்டவர் தான் நம்பணும் அப்படி சொல்லுவீங்க. ஆண்டவர் தான் நம்பணும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, நம்மளே கேட்க வேண்டிய கேள்வி, who are you going to trust? யாரை நீ நம்ப போகிற? நான் அவங்கள கேள்வி கேட்குறேன். யாரை நீங்கள் நம்ப போகிறீங்க? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்கள். யாரை நீங்கள் நம்புகிறீங்க? யார் உங்களோட பலம்? Who is your strength?
For children and the youths, the parents is their strength. அவங்களோட பலம் வந்து அவங்க அப்பா அம்மா தான். இன்றைக்கி என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், அப்பா அம்மாவை நீங்கள் வந்து மதிக்கிறீங்களோ மதிக்கலையோ, ஆனால் அந்த அப்பா அம்மா தான் உங்களோட பலம். உங்களோட பலம் ஏன்னா அவங்க இருக்கிறனால தான் நீ நம்பிக்கையாக தூங்குற, எந்திரிக்கிற, படிக்கிற, வேலைக்கு போகிற, வர, உனக்கு சாப்பாடு இருக்குது, உனக்கு துணிமணி இருக்குது, தங்க வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஏன்னா your parents are there. Who you are going to trust, and who is your strength? Your strength is your parents. For the youths, for the youngs, for the youths, for the children, their strength is the parents. Because of the parents, you have a place to sleep, you have a shelter, you have clothes, you have education, you are going to work, come back, your food is ready on the table, everything is there because of your parents. So your parents is the strength in your life for youths. And who you must trust, who you are going to trust, your strength I already said. For adults, for people like us, the parents, who is your strength? Your strength is God, Lord Jesus. Your strength is Lord Jesus. And because of Lord Jesus, we are having everything in our life. Today we are alive is because of Lord Jesus. Okay, Psalms chapter 33 verse 4. சங்கீதம் 34 33 வசனம் 4 ஆண்டவர் என்ன சொன்னார்? உண்மை, you hold to the truth. For the word of life, the word of Lord holds the truth. உண்மை, சத்தியம். ஆண்டவரோட வார்த்தை வந்து சத்தியம். We can trust everything he does. ஆண்டவர் செய்கிற எல்லா காரியமும் நீ நம்பணும். உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியமும் ஆண்டவரோட சித்தம் பிரகாரம் தான் நடக்குதுன்னு. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கி நான் கேட்டேன், whom you want to trust, யார், who are you going to trustன்னு. நீங்கள் சொல்கிற பதில் தான், the way you answer this question will determine whether you are happy or miserable. நீங்கள் சொல்கிற இந்த கேள்விக்கு நீங்கள் கொடுக்குற பதில் தான் நீ சந்தோஷமாக இருக்கியா இல்லை அலட்சியமாக இருக்கியான்னு சொல்லும். whether you are succeed or fail, நீ வந்து சக்ஸஸாக இருக்கியா இல்லை ஒரு ஃபெயிலியர் வாழ்க்கை வாழ்கிறியா, தோல்வியை வாழ்க்கை வாழ்கிறியா, நீ வெற்றியாக வாழ்கிறியா தோல்வியாக வாழ்கிறியான்னு சொல்லும். whether you are make something of your life or you are wasting your life. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாச்சும் சாதிச்சிருக்கீங்களா இல்லை உங்கள் வாழ்க்கையை அனாவசியமாக விடுறீங்களான்னு நீங்கள் கொடுக்குற பதிலில் தான் இருக்குது நீ யாரை நம்புகிறேன்னு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி யாரை நம்பணும்னு உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் யூ டிட்டர்மைன் who you should trust, you should ask this type of questions. இன்றைக்கி உங்களுக்கு தெரியலையா யாரை நம்பணும்னு, யாரை நம்பணும் உங்களுக்கு தெரில. ஓகே, உங்களுக்கு ஆண்டவர் இயேசுன்னு தெரில, ஆண்டவர் இயேசு உங்களுக்கு தெரியல, யாரை நம்பணும்னு உங்களுக்கு தெரியல. அப்போ இந்த கேள்விகளை கேளுங்க, உங்களை நீங்களே இந்த கேள்வியை கேட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நீ யாரை நம்பணும், யாரோடு இருக்கணும் அப்படின்ட்டு. ஆமென். முதல் கேள்வி என்னன்னா, who always has your best interest in mind? உங்களை பற்றி எப்போதும் சிந்திக்கிறவங்க யார்? நீங்கள் நல்லா இருக்கணும்னு எப்போதும் சிந்திக்கிறவங்க யார்? ஒன்று. ரெண்டாவது கேள்வி, who will help you to make important decisions? உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான முடிவு எடுக்கிறது யார்? ரெண்டாவது கேள்வி, முக்கியமான முடிவு எடுக்கிறது யார்? ஆமென். மூணாவது கேள்வி, கொஸ்டின் நம்பர் 3, who wants to see you succeed? நீ வெற்றியாக இருக்கணும், நீ வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறது யார்? ஆமென், அல்லேலூயா. இந்த 3 கேள்வி உன் வாழ்க்கையில் நீ கேளுங்க. உங்கள் கண்ணாடி பார்த்து கேளுங்க, இல்லை ரூமில் இருக்கும்போது கேளுங்க, உங்களே நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் who is coming to your mind. யாரை நீ நம்பணும்? ஆமென். யார் உனக்கு செய்வா, யார் உனக்கு உதவி செய்வா, யார் உன்னை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கா? When you think you should know who is thinking about you, who is helping you, who wanted to see you success, who don't want to see you failure, and all this. You should know who is the person that you should trust. Amen. Sometimes we are misled by our mind.
நம்ம நம்ம சிந்தனை வந்து நம்மளை ராங்காக கொண்டு போவோம். எப்படி கொண்டு போவோம்? ஷுட் யூ ட்ரஸ்ட் பாப்புலர் ஒப்பீனியன்? பாப்புலர் ஒப்பீனியன்னா பெரும்பாலான ஒப்பீனியன், பீப்புள்ஸ் ஒப்பீனியன். ஷுட் யூ ட்ரஸ்ட் பீப்புள்ஸ் ஒப்பீனியன், பாப்புலர் ஒப்பீனியன். ஆமென், அல்லேலூயா. பாப்புலர் ஒப்பீனியன்னா வந்து பீப்புள்ஸ் ஒப்பீனியன்லாம். ஸோ அது எப்போதும் மாறும். பீப்புள்ஸ் ஒப்பீனியன் ஆல்வேஸ் சேஞ்ச், பீப்புள்ஸ் ஐடியாஸ் ஆல்வேஸ் சேஞ்ச். ஆமென், எப்போதும் மாறும். ஆமென். Then you should ask yourself, should you trust celebrities who set a latest trend? யார் செலிப்ரிட்டிஸ்? பட நடிகர்களை, பாட்டு பாடுறவங்கள, இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸை நீ நம்பலாமா? ட்ரெண்ட் சேஞ்சஸ், ட்ரெண்ட் ஃபேட். அந்த ஆளுங்க மாறுவாங்க. அவங்க இன்றைக்கி இந்த சோப்பை பற்றி பேசுனாங்க, நாளைக்கு அந்த ஜூஸை பற்றி பேசுவாங்க. மீன் எப்படி நம்புவீங்க? இட் ஃபேட்ஸ். அது அவங்க பிஸ்னஸ், அது அவங்களோட பிஸ்னஸ். பட் நீ ஒன்றுக்கு ஒன்றை பற்றி யூ நோ அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ யூ திங்க், யூ சிட் அண்ட் திங்க். ஷுட் யூ மேக் அ கிரிட்டிக்கல் லைஃப் டிசிஷன் பேஸ்ட் ஆன் வாட் யூ ரீட் இன் சோஷியல் மீடியா? சோஷியல் மீடியா படம் பார்க்குறீங்க, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கில் உள்ள காரியங்களை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முடிவெடுக்க போகிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் நீ முடிவெடுக்க போறியா? ஆன்லைனில் எல்லாம் பார்த்து ஆன்லைனில் முடிவெடுக்க போறியா? ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் ஆன்லைன் டசன்ட் மீன் இட்ஸ் ட்ரூலி ட்ரஸ்ட்வர்தி ஆர் ரிலையபிள். ஆன்லைனில் வரனால அது உண்மையாக இருக்கும், அந்த மாதிரி தான் நடக்கும், அந்த மாதிரி தான் இருக்கணும்னு நம்பாதீங்க. ஆன்லைனில் வரனால don't go and fall into the trap of online. Amen, hallelujah. And the main important thing, ஆன்லைனில் வரனால இந்த மாதிரி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கணும், அதில் போய் விழுவாதீங்க. Don't fall into the trap. Now the question is, what about yourself? Are you trusting yourself? உங்களை நீங்கள் நம்புறீங்களா? The truth is, your emotion can lie to you. இன்றைக்கி நீங்கள் இமோஷன்லி நீங்கள் முடிவு எடுக்கிறது தான். இமோஷன் ரொம்ப சீக்கிரம் எல்லாத்துக்கும் படான்னு இமோஷன் தான் வரும். எங்கர் இஸ் எ இமோஷன். ஆமென். உங்களுக்கு தப்புன்னு ஆள் சொன்னோன்னு உங்களுக்கு கோவம் வருதில்ல, அது இமோஷன். த இமோஷன் கேன் லை டு யூ. ஆமென், ஆமென், அல்லேலூயா. யூ கான் அக்செப்ட். உங்களை பற்றி யார் என்ன சொன்னாலும் யூ கான் அக்செப்ட், யூ கான் சி யூ லைக் தட். நம்ம என்ன சொல்கிறோம்? இப்போ உங்கள் இமோஷன், இப்போ நம்ம சொல்கிறோம், as a man of God, if I tell you something about God which is true, which is the truth, but sometimes we emotion, because of the emotion in you, because of the lie of emotion in you, and your mind is manipulated by the world, what we will say, I can't accept it la, என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. I can't see you like that la, என்னால் வந்து அப்படி பார்க்க முடியல, என்னால் அப்படி ஏற்றுக்கொள்ள முடியல. ஆமென், அல்லேலூயா. ஐ கேனாட் லா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆவியானவர் நமக்குள்ளே வந்து போடுறத நம்ம வெட்டி விட்டுருவோம். வாட் த லார்ட் ஹோலி ஸ்பிரிட் டு டெல் யூ, டு see you whether you are obedient or not, by our emotion lies, by our emotion mind, we revoke it, we stop it. நம்ம அங்கே ஒரு பிளாக் போட்டுருவோம். for the Lord Holy Spirit to come into us, to guide us. Amen. அதனால தான் Jeremiah chapter 17 verse 9ல ஆண்டவர் சொல்றாரு, the heart is deceitful above all things and desperately wicked, who can know it னு கேட்குறாரு. யாருனால மனித இருதயத்தை புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. when you live by your emotion, you can easily manipulated by other people or by your சேஞ்சிங் மூட்ஸ். இன்றைக்கி உன்னோட இமோஷனுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, உங்களோட இமோஷனுக்கு உடல் இமோஷனுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, உங்களை யார் வேணாலும் சின்னாங்க ஏமாற்றிடலாம். பொசுக்குன்னு அழுதிங்கன்னா, உங்கள் இமோஷனுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்களை யார் வேணாலும் ஏமாற்றிடலாம். உங்களை யார் வேணாலும் உங்கள் அப்பா அம்மாட்டிருந்து பிரிச்சிடலாம், கணவன் மனைவி பிரிச்சிடலாம். பிகாஸ் ஆஃப் த இமோஷன் they can, because you rely on your emotion. Anybody, you can easily be manipulated by anybody. Even a child also can manipulate you because of your emotions. And you can easily be separated by your parents. You can be separated
husband and wife can be separated because of emotions. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான் உங்களுக்கு தெரியணும். If you are going to entrust your life and your future to someone or something, you better choose someone who has the best interest at heart, knows everything, is perfect, and will take care of you. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையோ சரி, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொண்டு போய் யாருக்கிட்டையாச்சும் நம்பிக்கையாக நீங்கள் கொடுக்க போகிறீங்களா? உங்கள் வாழ்க்கை, உங்களை வருங்காலத்தை உங்களை காட்டியும் கொடுக்க போகிறீங்களா? இல்லை எந்த பொருள் மேலேயும் நீங்கள் நம்பிக்கை வைக்க போகிறீங்களா? அந்த ஆள், அந்த பொருள், அந்த ஆள் உங்களை பாதுகாத்து கொள்கிறவங்களா இருக்கணும். உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்களாக இருக்கணும். எப்போதும் நீங்கள் அவங்க சிந்தனையில் இருக்கிறவங்களா இருக்கணும். உங்களை பற்றி அவங்களுக்கு எல்லாம் தெரியணும். அவங்க பர்ஃபெக்டாக இருக்கணும். உங்களை பாதுகாத்து கொள்ளணும். இந்த மாதிரி ஆள்லாம் ஒரே ஆள் தான், கடவுள் தான் முடியும். ஆமென். Only one person can have all these type of limits in your life. It's God. It's only God. It's only God can take care of you. As I said, put your trust in God. Amen. ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கையை வெயி. ஆண்டவரை நம்பு. No one else ever going to always tell you the truth except God. ஆண்டவர் தான் உன்கிட்ட உண்மையை சொல்வார். உன் வாழ்க்கையில் நடந்த காரியங்களை வைத்து, if you are with God, just think what God have done in your life until today. Just think what God have done in your life until today. If your life is blessed and you know that God is with you, trust God. No one can tell you the truth except God. Trust God. ஆண்டவரை நம்பு. ஆண்டவர் பின்னால் போ. Amen. And those people who are coming after you saying that they can give you a lot of things, உன் பின்னால் வரவங்க, ஆண்டவர் தவிர உன் பின்னால் வர மனிதர்கள் உன்கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒன்று எடுக்கணும்னு வரவங்க உன்னை ஏமாற்றவங்க. they can shade you. Those people just going to shade you, filter you, and going to say things sound nice. அழகான வார்த்தைகளை உங்களுக்குள்ளே போட்டு, அழகான காரியங்களை உங்களுக்கு காமிச்சு, உங்களை பாதுகாத்து கொள்கிற மாதிரி வேஷம் போட்டு உங்களை ஏமாத்துகிற மக்கள் தான் உங்களை சுற்றி இருப்பாங்க. ஆமென். நீங்கள் நம்பக்கூடியது உங்கள் வாழ்க்கையில் 2 பேர் தான். ஒன்று உன் கடவுள், 2வது உங்கள் அப்பா அம்மா. First, you must know those people are coming around you to filter you, shade you, and tell you that they will take care of you, give you nice words, nice things, nice gift. You cannot trust them. The only 2 people you can trust in your life, one is God, the other one is your parents. Amen. Hallelujah. One is God, the other one is your parents. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான் மக்கள் உன்னை ஏமாத்துறோம். those who want to trick you or lie to you, they will never tell you what you want to hear. நீ என்ன கேட்கணுமோ அதை சொல்ல மாட்டான். They won't tell you the truth. They will never tell you the truth because the truth will set you free. So they won't tell you the truth. They will just want to manipulate your mind because they know you are emotionally affected. நீ இமோஷனுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறனால அவங்க உன்கிட்ட உண்மை சொல்ல மாட்டாங்க. பொய் சொல்லி உன் சிந்தனையை கெடுத்து உன் வாழ்க்கையை கெடுத்துருவாங்க. ஆமென். அல்லேலூயா. அதனால் நீ என்ன செய்யோ, ஒரு தெளிவான முடிவெடுங்க. தெளிவாக இருங்க. பொய், இந்த உலகம் பொய் பித்தலாட்டம் நிறைந்து போய் இருக்கிறது. ஆமென். நீ இயேசு கூட இல்லை, நீ ஆண்டவர் கூட இல்லை, உன் ஆண்டவரோட உறவு நீ சரியா இல்லைன்னா நீ அந்த பொய் வாழ்க்கைக்குள்ளே மாட்டிட்டு தான் இருப்ப. யூ வில் பி பவுண்டேஜ் டு த இமோஷன். There are people, the liars around you. You will fall into their trap. Amen. Hallelujah. அவங்களோட ட்ராப்பில் நீ போய் விழுந்து உன் வாழ்க்கை அமைதி, சமாதானம், சந்தோஷம் இல்லாமல் போவோம். ஆமென். இன்றைக்கி சத்தியம் உன்னை விடுதலை செய்யும்னு சொன்னார் ஆண்டவர். The truth will set you free. God said the truth will set you free. Amen. ஆனால் அந்த ட்ரூத், அந்த உண்மை, அந்த சத்தியமே, the truth, it may make you miserable first. It will make you miserable first, meaning உங்களை அது கொஞ்சம் சந்தேகத்துக்கு உண்டு பண்ணும், உங்களை கொஞ்சம் தடுமாற வைக்கும். இது இருக்குமா இருக்காதான்னு. ஆமென். It just
make you miserable. Whether is it true or not true, it's a doubtful, because we live in a corrupted world. இந்த உலகத்தில் இருக்கும்போது அது என்ன பண்ணுன்னா உங்களை டவுட்டிங்கில் கொண்டு போவோம். about the truth, டவுட்டிங்கில் கொண்டு போகிறோம். and that's why people don't like to listen to the truth. They like to avoid the truth. ஆனால் ரொம்ப பேருக்கு சத்தியத்தை பிடிக்காது. ஏன்னா சத்தியம் உண்மை சொல்லும். உங்களை பற்றி உண்மை சொல்லும்போது உங்களுக்கே அது ஒரு மாதிரியாக இருக்கும்ல. என்னடா எவ்வளோ சொல்கிறாங்களே, என்னை பற்றி உண்மை எவ்வளோ வருது. you have to trust and let it go. If they know you are an emotionally affected person, you have to accept the truth and try to make your relationship right with God. ஆண்டவர் கூட உன்னோட உறவை சரிப்படுத்து. நீ ஆண்டவர் கூட உன் உறவை சரிப்படுத்தும் போது தான் ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பார். God will deliver you on all type of lies and emotional things and angry things around you. God will deliver you and give you success, and God will show you who is your strength. உன் பலம் யாரு ஆண்டவர் உனக்கு காமிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் you must know. You don't want to hear the most of your problems about the truth were brought to you by people. நம்ம சொல்கிறோம், நீ இப்படி தான் நம்ம சொல்கிறோம். we tell you about your character, we tell you about your attitude, your behavior, but sometimes you don't want to accept because of your ego, and you don't want to accept the truth about you. But the most important thing is the truth is revealed to you by the Lord Holy Spirit about you. நீ இப்படிப்பட்ட ஆளுன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா you must accept and let it go. when you accept, only the deliverance will come. நீ அதை ஒத்துக்கிட்டால் தான் உனக்கு விடுதலை வரும். விடுதலை வந்தால் தான் உனக்கு ஆசீர்வாதம் வரும். உனக்கு ஆசீர்வாதம் வந்தால் தான் நீ வாழ்க்கையில் வெற்றியாக சக்ஸஸாக இருக்க முடியும். when you accept the truth, the deliverance will come. when the deliverance come, you will be blessed and you will have a successful life. Amen. Because God is with you. Amen. Hallelujah, hallelujah. இன்னைக்கு இதுதான். You don't want to hear that because of your own stubbornness, ego and insecurity caused the stress in your life. You don't want to accept it's because of your stubbornness, your ego, your insecurity. You don't want people to condemn you. You think that people is condemning you. No, actually we are not condemning you. We are trying to correct you. Amen. Hallelujah. உங்களை நான் யாரும் condemn பண்ணல. உங்களோட ஈகோனாலையும் உங்களோட புடிவாதத்தினாலையும் நீங்கள் கீழ்ப்படியாமல், நீங்கள் அதுக்கு ஒத்துக்காமல் நீங்கள் கோவப்படுறீங்க. ஏன்னா உங்களை பற்றி குறை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க. உங்களை பற்றி யாரும் குறை சொல்கிறேன், உங்களை பற்றி உண்மை சொல்கிறோம். உண்மை சொல்லி உங்களை கரெக்ட் பண்ணுறோம், உங்களை திருத்த பார்க்குறோம். உண்மை சொல்லி உங்களை திருத்த பார்க்குறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி இதுதான் உலக ஆசீர்வாதமும் பரிசுத்த ஆசீர்வாதமும் two different things. A material blessing and spiritual blessing, two different things. I have told you all in my earlier teaching, two different things. Once God said, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பரிசுத்த வாழ்வில் in a spiritual life, one God said that settle it. God already told what will happen, what is happening, that is settled already. We just have to believe and go through it. We wait for God to act in our life. இன்றைக்கி ஆண்டவர் சொல்லிட்டாரா, அவ்வளோதான். பரிசுத்த காரியங்கள் ஆண்டவர் சொல்லிட்டாரா, அவ்வளோதான். அதை எடுத்துகிட்டு நீ போயிட்டே இருக்க வேண்டியதான். உன் வாழ்க்கையில் எது நடந்தால் என்ன, அதை எடுத்து நீ போயிட்டே இருக்க வேண்டியதான். நீ நெல்லு, ஆண்டவர் உன் வாழ்க்கையில் எல்லாம் காரியம் செய்வார். நீ நெல்லு. You wait patiently, God will do. Amen. Hallelujah. உன்னோட அபிப்பிராயம் ஆண்டவருக்கு தேவையில்லை. God is not waiting for your opinion to figure out what is right and wrong. நீ நல்லது கெட்டது சொல்லுவேன்னு சொல்லி ஆண்டவர் நிற்க கிடையாது. God never wait for your opinion. Once God say it, that is the truth. ஆண்டவர் சொல்லிட்டாரா, அது அவ்வளோதான். Just accept it and go. Amen. Just accept it and go. Then you will be blessed. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உன்னோடு இருப்பார். இன்றைக்கி நம்மளுக்கு ஒன்று தான் தெரியணும். each day voices around you are trying to get you to trust them.
உன்னை சுற்றி ஒவ்வொரு நாள் நடக்கிற காரியங்கள் வந்து நீ அதெல்லாம் நம்பணும்னு சொல்லி தான் செய்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. பட் there is only one voice that you can trust in your mind is the voice of God. நீ வந்து ஒரே ஒரு உன் சிந்தனையில் உனக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு குரல் இயேசுவோட குரல். அது யார் மூலிமா உனக்கு வரும்? யார் மூலிமா உனக்கு வரும்? the voice will come to you through your strength. who's your strength? is your parents. அவங்க கற்றுக் கொடுக்குறாங்களா? ஆண்டவர் பற்றி கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த ஒரு குரல் தான் உனக்கு இருக்கிறோம். Trust God for your present and your future. God will never let you down. இயேசு கிறிஸ்து ஆண்டவரை நம்பு. இப்பயும் உன்னோட எதிர்காலத்துக்கும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மட்டுமே நம்பு. அவர் ஒண்டி தான் உன்னை கைவிட மாட்டார். அவர் ஒண்டி தான் உன்னை கைவிட மாட்டார். இன்றைக்கி நம்மளை கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா ஆண்டவரோட பேச்சு கேட்காம யார் பேச்சு கேட்க போகிறீங்க? ஆமென். கேள்வி ஒன்று கேள்வி. You ask the question to you yourself. If you never listen to God, you want to listen to who? யார் கேட்க போகிறீங்க? ஆமென். நம்பர் 2, மற்றவங்களை உன்னால் நம்ப முடியுது. You can believe other people, other source, rather than turning yourself to God, which is the truth. ஆண்டவரை நம்பாமல் மற்றவங்களை எப்படி உன்னால் நம்ப முடியுது? மற்றவங்க பேச்சு உன்னால் எப்படி கேட்க முடியுது? அப்பா அம்மா நம்பாமல் சத்தியம் உன்னை விடுதலை செய்யுன்னு சொல்கிறாங்க. அந்த சத்தியத்தை ஏன் கேட்க மாட்டீங்க? ஆமென். அல்லேலூயா. அப்புறம் மூணாவது வெரி சிம்பிள் கொஸ்டின். What do you want God to do for you in order for you to trust God today? What do you want God to do for you? Ask all these questions and go and see your pastor and talk to him. Talk to him what you want. இன்றைக்கி இதெல்லாம் அந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு கேட்டு உங்களுக்கு பதில் வேணுமா? உங்கள் கற்றுக் கொடுக்குற உங்களை மேன் ஆஃப் காட் உங்கள் பாஸ்டரை பார்த்து அவர்கிட்ட பேசுங்க. ஆமென். கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும்.